ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச் தோசை தான் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப டேஸ் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிறு தோசை பண்ணுறதுக்கு நம்ம பச்சை பயிரை ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் நல்லா துணியில் கட்டி இந்த மாதிரி முளைச்சி வர வரையும் வச்சுட்டு அப்புறம் நம்ம இதை மாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பச்சைப்பயிறு நீங்கள் சும்மா ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்டாலே அதில் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் முளை கட்டி சாப்பிடும்போது இன்னும் அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து, பூண்டு ஒரு 6-7 பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அதில் இட்லி மாவு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இட்லி மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் உடனே ஆட்டி சுடுறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் தோசை டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக கலந்துருக்கேன். அது உங்களோட சாய்ஸ் தான். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கல் காஞ்சதும் நல்லா ரோஸ்ட்டாகவும் தோசை ஊற்றலாம். இல்லை நீங்கள் ஊத்தப்பம் மாதிரியும் மொத்தமாக ஊற்றி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். வாரத்தில் இந்த மாதிரி ஒரு 3 or 2 days சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே இதில் இந்த மாவில் தோசை மாவில் முட்டை ஊற்றியும் சுடலாம், முட்டை தோசையாகவும் போட்டு சாப்பிடலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பார்க்க. இது நீ பனியாரமும் ஊற்றி சாப்பிடலாம், இட்லியாகவும் ஊற்றி சாப்பிடலாம். சரிங்க, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஹெல்த்தியான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். சூப்பர் சுவையில் டேஸ்ட்டில் நமக்கு முட்டை தோசையும் நார்மல் தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.